சேம் அதே தான் மதுரையில் இவர் பண்ண பார்த்தாரு. எப்படி பண்ண பார்த்தாருன்னா, நான் மதுரைக்கு போகிறேன், ஷூட்டிங்க்கு போகிறேன், யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக பத்திரிகையாளர் அழைச்சி பேட்டி கொடுத்துட்டு போனார். மதுரைக்கு போகிறீங்க, ஷூட்டிங் போகிறீங்க, யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்கிறவர், இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போனப்பெல்லாம் சொன்னீங்களா? ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போனப்பெல்லாம் நான் ரோட் ஷோவா போனீங்க? இது எல்லாம் திட்டமிட்ட செயல் தெரியுதா? இவர் மதுரைக்கு ஷூட்டிங்க்கு போகிறவர் ஏர்போர்ட்டில் இறங்கி காரில் எல்லாம் போகணும். ஆமாம். இல்லை கம்பெனி கார் அமிச்சா அதில் போகணும். பிரச்சார வாகனத்தை கொண்டு வந்து அதில் ஏறிட்டு போனார். இருக்கா? அந்த ஒரு உடனே போலீஸு உஷாராகி தடுத்துட்டாங்க, வார்ன் பண்ணி அமிச்சாங்க. அதுக்கப்புறம் ரோட் ஷோ அப்படின்னு நிறுத்திட்டாங்க. இப்போது திருச்சி, இப்போ அரியலூர், பெரம்பலூர், குன்னம் 4 இது ஒரே நாளில் சும்மா பண்ணாலே இவர் போய் 4த்தையும் முடிக்க முடியாது. ஆமாம். ஏன்னா 10 மணி வரைக்கும் தான் பிரச்சார டைமு. அப்போ பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல், இந்த கூட்டத்துக்கு 10:30 மணிக்கு வரேன்ட்டு இவர் எனக்கு ரூம் தரல, குழந்த புள்ள ரூம் தரல. ரூம் எப்படி தருவாங்க? திருச்சியுடைய கோலத்தை பாருங்கள் இன்றைக்கி.